வணக்கம், ஏஞ்சல் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேங்கோ கேக். ரொம்ப சாஃப்டாக வீட்லேயே நம்ம ஈஸியாக எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு மாம்பழத்தை எடுத்து பழுத்த மாம்பழமாக நல்லா எடுத்து தோல் சீவிட்டு மசிச்சு வச்சுக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இது இப்போ இந்த மாதிரி மசிச்சதுக்கப்புறமா ஒரு கப்பில் சுகர், கர்ட் ரெண்டுமே அரை கப் எடுத்துகிட்டு வெண்ணிலா எசன்ஸ், ஆயில் 1/4 கப்பு இதை சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கப்பு வந்து மைதா சேர்த்துருக்கிறேன். பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் வந்து அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம மசிச்சு வச்சுருக்கிற 2 டீஸ்பூன் அளவுக்கு அந்த மேங்கோ மாம்பழம் மசிச்சு வச்சுருக்க மாம்பழத்தை இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ஃபுட் கலர் எதுவும் சேர்க்க வேணாம். கொஞ்சம் உங்களுக்கு திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திக்காக இருந்தால் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாம். இந்த மாதிரி நல்லா, அதாவது தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சம் ஒரு பதம் முன்னாடி இருக்கணும். இப்போ ஒரு பன் ட்ரேயில் எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே பட்டர் ஷீட் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் கேக் பேட்டரை இதுக்குள்ளார ஊற்றிடலாம். இது வந்து 30லிருந்து 45 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ 45 நிமிஷம் கழித்து நான் பார்க்கும்போது நல்லா வெந்திருந்துச்சு. இப்போ இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு தேவைன்னா ஐசிங் சுகர் அதை வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். சுகரை பவுட்ரு பண்ணி சலித்து எடுத்துருக்குறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. நம்ம முட்டையே சேர்க்காமல் இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்துருக்குது. இது ஈஸி செய்கிறதுக்கு. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.